வணக்கம். நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன போராட்டத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். ஒரு பக்கம் நமக்கு உடனே சந்தோஷம் தர்ற ரொம்ப இனிமையான விஷயங்கள், இன்னொரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் லாங் டேர்ம்ல நமக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த ரெண்டுக்கும் நடுவுல சரியானதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சும்மா யோசிச்சு பாருங்களே, உங்க முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒரு பாதை ரொம்ப ஈஸியா உடனடி சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி இருக்கு. இன்னொரு பாதை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. நீங்க எது தேர்ந்தெடுப்பீங்க? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இன்னைய பகுதியோட மையப்புள்ளியே. நாம பார்க்க போற இந்த ஆழமான கருத்து ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட படைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இது பல ஆயிரம் வருஷ பழமையான வேதாந்த தத்துவத்தோட ஞானத்தை அடிப்படையா கொண்டது. சரி, இந்த 2 பாதைகளை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதிக்குள்ள போகலாம். இந்த நல்லதுக்கும் இனிமையானதுக்கும் நடக்கிற போராட்டம் ஏன் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பெரிய குழப்பமா இருக்குன்னு முதல்ல பாப்போம். இந்த மேற்கோள் ஒரு பெரிய உண்மைய சொல்லுது இல்லையா? அதாவது நமக்கு உடனே மகிழ்ச்சி தர்ற விஷயங்கள், அதாவது அந்த இனிமையான விஷயங்கள் பெரும்பாலும் நமக்கு நல்லதா இருக்கிறது இல்ல. இத நாம அனுபவபூர்வமா பல தவறுகள் செஞ்சு அடிபட்டு தான் கத்துக்கிறோம். சரி, இப்போ இந்த 2 விஷயங்களையும் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம். நல்லதுன்னா என்ன, இனிமையானதுன்னா என்ன, இது ரெண்டுக்கும் இருக்கிற உண்மையான வித்தியாசம்தான் என்ன? இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல தான் முக்கியமான விஷயமே இருக்கு. வேதாந்தத்துல இனிமையானத பிரேயர்ஸ் அப்படின்னும் நல்லத ஸ்ரேயஸ் அப்படின்னும் சொல்றாங்க. பிரேயர்ஸ்ங்கிறது நம்மள உடனே இருக்கிற புலனின்பங்களோட பாதை. ஆனா ஸ்ரேயஸ்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நம்மள ஒரு தார்மீகமான ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு கொண்டு போற பாதை. நாம தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு பாதையும் நம்மள கடைசியில எங்க கொண்டு போய் சேர்க்கும்? இந்த தேர்வுகளோட நீண்ட கால விளைவுகள் என்னவா இருக்கும்? அத பத்தி இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். நல்லது வேற, இனிமையானது வேற. நம்ம எக்காரணத்து கொண்டும் இது 2யும் குழப்பிக்கவே கூடாது. இனிப்பா இருக்கிற ஒரு விஷயம் நல்லதாவும் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆக இந்த தேர்வுகளோட முடிவுதான் ரொம்ப முக்கியம். ஸ்ரேயஸ்ங்கிற நல்ல பாதை நம்மள வளர்ச்சிக்கு கொண்டு போய் விடுதலை கொடுக்குது. ஆனா பிரேயஸ்ங்கிற இனிமையான பாதை நம்மள ஆசைகள்ல சிக்க வச்சு நம்ம முன்னேற்றத்தையே தடுத்து நிறுத்திடுது. இந்த மேற்கோள் அந்த 2 முடிவுகளையும் இன்னும் தெளிவா காட்டுது. நல்லது, அதாவது ஸ்ரேயஸ் நம்மள பேரின்பத்துக்கு வழிநடத்துது. ஆனா இனிமையானது, அதாவது பிரேயர்ஸ், நம்மள இந்த உலகத்தோட ஆசைகள்லே சிக்க வச்சிடுது. அப்படின்னா உலகத்துல சிக்கி இருக்கிறது, அதாவது பிரேயர்ஸ் பாதையில இருக்கிறதுனா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்மளோட உடனடி ஆசைகளுக்கும் புலன் இன்பங்களுக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து முடிவெடுக்கிறது. இது நம்மளோட உண்மையான வளர்ச்சியை தடுத்து நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே பூட்டி வச்சிடும். இதுக்கு அப்படியே நேர்மாறானதுதான் பேரின்பம். இது ஸ்ரேயஸ் பாதையில போனா கிடைக்கிற பரிசு. இது தற்காலிகமான சந்தோஷம் இல்ல. தார்மீக ரீதியா சரியான நல்ல முடிவுகளை தொடர்ந்து எடுக்கிறதுனால கிடைக்கிற ஒரு நிலையான ஆழமான மன நிம்மதி மற்றும் நல்வாழ்வு. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இனிமையான விஷயங்கள் ஏன் நம்மள இவ்ளோ சுலபமா இழுக்குது? அதிலிருந்து வெளியே வந்து நல்லது நோக்கி எப்படி போறது? அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு கேள்விதானே, இல்லையா? நல்லது இதுதான்னு தெரிஞ்சோம், ஏன் அந்த தப்பான ஆனா இனிமையான பாதை நம்மள இவ்ளோ இருக்குது? இதுக்கு பதில் நம்மளோட பரிணாம வளர்ச்சியிலேயே இருக்கு. மனுஷங்க மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களுமே தங்கள காப்பாத்திக்கவும் தங்களோட இனத்தை பெருக்கவும் உடனடி சந்தோஷம் தர்ற விஷயங்களை தேடிதான் வளர்ந்திருக்கு. அதனால அந்த பிளெஷர்ஸ் பாதை மேல ஒரு ஈர்ப்பு நமக்கு இயற்கையாவே இருக்கு. அப்போ இந்த இயற்கையான ஈர்ப்பை தாண்டி நாம எப்படி வளர்றது? முதல் படி, ஆமா, பிரேயர்ஸ் நம்மள இழுக்கும் அப்படிங்கிற உண்மைய ஒத்துக்கிறது தான். 2வது, அந்த ஈர்ப்பை மீறி வேணும்னு ஸ்ரேயஸ், அதாவது நல்ல பாதையை தேர்ந்தெடுக்கிறது. நாம எடுக்கிற இந்த ஒவ்வொரு தேர்வும் தான் நம்மள தார்மீகமா உயர்த்தும். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசின இந்த தத்துவத்தை நம்ம நிஜ வாழ்க்கையில இருக்கிற முடிவுகளோட எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். இவ்ளோ நேரம் நாம பார்த்ததோட மொத்த சாராம்சமே இதுதான். வளர்ச்சிங்கிறது தானா வர்ற விஷயம் கிடையாது. அது பிரேயர்ஸுங்கிற இனிமையான பாதையை தவிர்த்துட்டு ஸ்ரேயஸுங்கிற நல்ல பாதையை நம்ம ஒவ்வொரு முறையும் உணர்வுபூர்வமா தேர்ந்தெடுக்கும் போதுதான் நடக்குது. இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவை பத்தி யோசிங்க. அதுல எது பிரேயர்ஸ், எது ஸ்ரேயஸ், இந்த ஒரு தெளிவு கிடைச்சாலே போதும். சரியான பாதையில போக அது உங்களுக்கு கண்டிப்பா உதவும்.